கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காய் கூட ஒரு நன்றி செலுத்த கடமைப்பட்டாலும், இந்த நாளில் கூட தேவன் நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர். நேற்றைய தினத்தில் மரியாதை குறித்து பார்த்தோம். ஸோ இன்றைய தினத்தில் யோசேப்பை குறித்து பார்க்க போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பை பற்றிய ஆய்வு. இவர் பின்னணி பார்த்தோன்னா யோசேப்பு வேதாகமத்தில் ஒரு நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்தியில் இவரை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. தாவீதின் வம்சம். இவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீது ராஜாவின் வம்சவழியில் வந்தவர். இவர் ஒரு தச்சர். இந்த தொழிலை இயேசுவுக்கும் கற்றுக் கொடுத்தார். வேதாகமத்தில் யோசேப்பு பேசிய ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யப்படவே இல்லை. இவர் ஒரு அமைதியான மனிதனாக கருதப்படுகிறார். அவர் செயல்களின் மூலம் தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த யோசேப்பின் வாழ்வில் உள்ள முக்கிய குறிப்புகள் பார்த்தோன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் மரியாளை ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்த பிரகாரம் மரியாளுக்கு தூதன் தோன்றி அவங்க கருவுற்றிருப்பதை அறிவித்தார். அப்போது இந்த மரியாள் பரிசுத்த ஆவியினால் கருவுற்று இருப்பதை அறிந்த யோசேப்பு அவரை அவமானப்படுத்த விரும்பாமல் இரகசியமாக விலக்கிவிட நினைத்தார். ஆனால் தேவதூதன் சொப்பனத்தில் திரும்ப தோன்றி அவருக்கு விலக்கிய போது தயக்கமின்றி கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இந்த யோசேப்பு மரியாள் கருவுற்றிருப்பதை குறித்து யாராக இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆனால் இவர் அவமானப்படுத்தவோ கோபப்படுத்தவோ எதுவும் இல்லாமல் அமைதியாக விலக்கி விட வேண்டும் என்று தான் முதலாவது நினைச்சாராம். ஆனால் அப்போது தேவதூதனானவர் இவருடைய கனவுல தோன்றி அவருக்கு விளக்கினார். அப்பொழுது தேவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவர் அந்த விளக்கிய போது முழுமையாக மரியாளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது. மற்றொரு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாதுகாப்பு மற்றும் தப்பி ஓடுதல். ஏரோது ராஜா குழந்தையெல்லாம் கொல்ல தேடிய போது தேவதூதனின் எச்சரிக்கைப்படி இவங்க எகிப்திற்கு தப்பிச் சென்றார் என்று பார்க்க முடிகிறது. பின்பு அங்கேயே தங்கியதும் இஸ்ரவேலுக்கும் திரும்பினார்கள். ஸோ அப்போது இவர் மரியாளையோடு துணையாக சென்று அவர்களை பாதுகாப்பதை பார்க்க முடிகிறது. ஆலயத்தை தேடுதல். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு 12 வயது இருக்கும்பொழுது எருசலேம் ஆலயத்தில் அவர் காணாமல் போனது மிகுந்த கவலையுடன் அவரை தேடியும் கண்டுபிடித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் இயேசுக்கு 12 வயது இருக்கும் பொழுது அவர் அந்த எருசலேம் ஆலயத்தில் சென்றதை நம்ம பார்த்து நமக்கு தெரியப்பட்டிருக்கோம். அந்த நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது இயேசுக்கு இப்போ 12 வயதிலே அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ளே போய் அவங்க உள்ளவர்களுக்கு எல்லாம் விளக்கங்களை கொடுத்து வரும்போது அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் ஊழியர்கள் எல்லாம் அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தெரியாது. அப்போது அவங்க அவரை காணும் என்று தேடினாங்க. அப்போ மிகவும் வருத்தத்துடன் யோசேப்பு தேடியதை பார்க்க முடிகிறது. இந்த யோசேப்பின் வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 5 ஆவிக்குரிய பாடங்கள் பார்த்தோன்னா, உடனடி கீழ்ப்படிதல். தேவன் கட்டளையிட்ட போதெல்லாம் யோசேப்பு மறுபென்று உடனடியாக செயல்பட்டாராம். முதல்ல அவர் தள்ளிவிட நினைச்சாரு. ஆனால் தேவதூதனானவன் கடவுளை தேவனுடைய திட்டத்தை சொல்லும்போது உடனே கீழ்ப்படிந்து எந்த ஒரு தயக்கமும் இன்றி ஒப்புக்கொண்டதை பார்க்க முடிகிறது. பின்பு அந்த தப்பி ஓடுதலும் தேவதூதன் எச்சரிக்கையிட்ட போதும் அப்பயும் ஒன்றும் யோசிக்காமல் ஒரு பதிலும் சொல்லாமல் மரியாளுடன் சேர்ந்து தேவனுடைய கட்டளையின்படி அவங்க போனதையும் பார்க்க முடிகிறது. பொறுப்புணர்வு. ஆபத்தான சூழ்நிலைகளும் தன் குடும்பத்தை பாதுகாக்க மிகுந்த பொறுப்புடன் இருந்தார். அவர் இது பார்க்கும்போது ஆவிக்குரிய குழந்தை எல்லாமே உங்களுக்கு தேவதூதனால் விளக்கப்பட்டுதான். அவர் அந்த அவருடைய கடமையிலிருந்து பின்வாங்காமல் கடவுளோட திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தன் குடும்பத்தை பாதுகாப்பதில் பொறுப்புடன் இருந்ததை பார்க்க முடிகிறது. தாழ்மை. இரட்சகரின் தந்தையாக இருக்கும்போதும் பெரும் பாக்கியம் கிடைத்த போதும் அவர் ஒரு எளிய தச்சராகவே தன் வாழ்க்கையில் இருக்கார். 2 பேருமே மரியாளும் சரி யோசேப்பும் சரி அவர்கள் இரட்சகரின் தந்தையாக தாயாக அவர்கள்
அப்படி ஒரு சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றும் தங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெருமிதமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தங்களை தாழ்த்தி கொண்டு தாழ்மையாக அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையில தான் வாழ்ந்தார்கள் என்று நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டாலே நம்ம எவ்வளோ ஒரு பெருமிதம் கொண்டு ஊருக்கே வந்து ஒரு கம்பட்டம் போட்டு நம்ம சொல்லக்கூடியவர்களாக பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படி ஒரு ரட்சகனுடைய தாய் தந்தையாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வந்து ஒரு பாக்கியத்தை பெற்றும் வந்து அவர்கள் தங்களோட வாழ்க்கையை எளிதாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தரின் கிருபை அவர்களோடு அவருடைய நேரம் வர வரைக்குமே வந்து அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டே இருந்ததை பார்க்க முடிகிறது. நீதிமானின் குணம் பிறரை அவமானப்படுத்த விரும்பாத தயாளு குணமும் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்கிற வைராக்கியமும் அவரிடம் இருந்ததா. அவர் வந்து ஒரு நீதிமானாகவும் இது வேதாகமே வந்து அவர் ஒரு நீதிமான் என்று சொல்லும் அளவுக்கு அவர் வந்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவமானப்படுத்தாதபடி நடந்தவராகவும் தேவனுடைய நியாய பிரமாணத்தை வந்து படி நடக்கிற வைராக்கியமும் அவரிடம் இருந்தது. உழைப்பின் உயர்வு ஒரு தொழிலாளியாய் தன் கைகளில் உழைத்து தன் குடும்பத்தை வந்து காப்பாற்றினார் என்று பார்க்க முடிகிறது. சில ஆராய்ச்சிகளின் குறிப்பு வந்து பார்க்கும்போது இயேசுவின் பொது ஊழிய காலத்தில் யோசேப்பை பற்றி குறிப்புகள் இல்லாததால் இயேசு ஊழியத்திற்கு தொடங்குவதற்கு முன்னே யோசேப்பை மறித்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சிலுவையில் தொங்கும் போது இயேசு தன் தாயை மரியாதை வந்து சீடனாகிய யோவானிடம் ஒப்படைத்தது இதற்கு ஒரு வலுவான ஆதாரமாக கருதப்படுகிறது. இயேசு வந்து தன்னுடைய 33 வயதில் அந்த தொழிலை தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும்போது எங்குமே வந்து தன்னுடைய தந்தையான யோசேப்பை பற்றி குறிப்பிடப்படவில்லை என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இதனால் ஆய்வாளர்கள் வந்து அதற்கு முன்பே வந்து யோசேப்பை இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதனால தான் சிலுவையின் கடைசி நிமிடத்திலையும் வந்து தன் தாயை வந்து தன்னுடைய சீடனிடம் யோவானிடம் ஒப்படைப்பது வந்து ஒரு வலுவான ஆதாரமாக கருதப்படுவதை பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைய நாள் இந்த யோசேப்பிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள பாடம் என்ன பார்க்கும்போது இந்த நம்ம கிறிஸ்மஸ் டைமில் இதுலேயும் சரி மரியாதையும் யோசேப்பையும் அவங்க பிள்ளை பெற்றது நம்ம பற்றி நிறைய நம்ம பார்த்துருப்போம். நம்ம நிறைய கதைகளை கேட்டிருப்போம். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைம்லேயும் வந்து மேரி ஜோசப் தான் வந்து பற்றி தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்ம இன்றைய யோசேப்பில் வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன பார்த்தோம்னா அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது என்று நம்ம பார்க்க முடியாது. மரியாளிடத்திலும் வந்து அவளிடத்திலும் அந்த கீழ்ப்படிதல் விசுவாசமாக இது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொரு என்ன நினைக்கும் என்ன பண்ணுவாங்க சூழ்நிலை எப்படி எதை பற்றியும் யோசிக்காமல் வந்து மரியாள் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிச்சாங்க. யோசிப்போம் அதே போல தான் அவர் முதல்ல தயங்கினாலும் பின்பு தேவதூதனானவன் அவருக்கு விளக்கிய பொழுது கடவுளுடைய சித்தம் இதில் இருப்பதை வந்து அவர் வந்து தெரிந்து கொண்டு அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படினார் என்று பார்க்க முடிகிறது. அதன் பின்பு அவர் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் அதிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. மரியாள் வந்து கருவுற்றிருந்தாங்க, அவங்களால பின்வாங்க முடியாது. ஆனால் யோசிப்பை நினைச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, இவ்வளோ ஆபத்து இருக்குது இந்த குழந்தைனால நான் போனேன்ப்பா அப்படின்னு போயிருக்கான். ஆனால் யோசிப்பு அப்படி செய்யாமல் கடைசி வரை துணை நின்று எவ்வளவு ஆபத்திலையும் வந்து தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து மரியாளுடனே இருந்து இரட்சகனாக இயேசு கிறிஸ்துவை வந்து பெற்றெடுக்க அவர் வந்து உதவியாக அவர் வந்து துணையாக ஆபத்திலிருந்து காப்பாற்றியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு கீழ்ப்படிதல் விசுவாசம் தேவனுக்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்தல் இது எல்லாத்தையும் வந்து இவரிடத்துல வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தேவனே இவர் நீதிமான் என்று சாட்சி சொல்லும் அளவுக்கு இவர் வந்து தன் வாழ்க்கையை சீர்படுத்தி வைத்திருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. அதனால தான் தேவன் வந்து இவர்களை வந்து கண்டுபிடித்து இவர்கள் இடத்திலிருந்து இப்படி ஒரு ரட்சகனாகி இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பதை அவர்கள் உறுதியாக பற்றிக்கொண்டிருந்தார். மற்ற தங்களை பெருமிதம் கொள்ளவில்லை. எந்த ஒரு இடத்திலுமே தங்களை வந்து பெருமையாக அவர்கள் நினைத்ததே இல்லை என்று பார்க்க முடிகிறது. இவர்கள் முழுக்க இந்த தேவனுடைய இது என்று தங்களை தாழ்த்தி கொண்டு தங்களுடைய இயல்பான வாழ்க்கை அவர் தட்சத்தை எழுப்பினார். அதுவே தான் அவர் பண்ணிக்கொண்டார். அவர்களுடைய வாழ்க்கை இயல்பாகவே நடத்தி கொண்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய காரியம் தேவனுடைய சித்தம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் செயல்பட்டதோ அது வரையில் வந்து அவங்க வழியில் தான் அவங்க இயல்பாக தான் நடத்தி கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நாம் கூட அதனால் தேவன் நம்மளுக்கு உணர்த்துவது கீழ்ப்படிதல் தேவனை விசுவாசித்தல் தேவனை
முழுமையாக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்தல். ஜெபிக்கலாமா? நேற்று நின்று மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இது ஒரு நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிற ஒரு நாளில் கூட அப்பா யோசத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக நீ கொடுத்த தயவுக்காக இறக்கத்துக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே அப்பா. அப்பா இன்றைய நாளில் கூட அப்பா மரியாதை போல யோசிப்பே போல அப்பா நாங்கள் ராஜா அப்பா எங்களோட வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கவும் அப்பா தகப்பனே உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கவும் அந்த ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா அப்பா. உண்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்க சூழலை கண்டு பயப்படாமல் சூழலை கண்டு அப்பா சந்தேகிக்காமல் என் தேவனில் நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்கள் தேவனில் நாங்கள் முழு விசுவாசத்தை கொண்டு அப்பா உண்மை நம்பி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து நடக்க கிருபை பாராட்டுங்க. உமக்கு கீழ்ப்படிக்கிற அந்த குணாதிசயத்தை எங்களுக்கு கொடுத்தரலுங்க ராஜா அப்பா. உண்மை நாங்கள் முன்வைத்த ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படும் பொழுது அனைத்தையும் நீர் பார்த்து கொள்வீர் என்ற அந்த ஒரு விசுவாசம் எங்களை நிலைத்திருக்கும்படியான ஞானத்தினாலும் கிருபையினாலும் எங்களை நிறைத்தரலுங்க டாடி அப்பா ராஜா. இதுவும் இந்த வேலையில் கூட அப்பா இடத்தில் ஜபிக்கிறோம். அவர்களைப் போல அப்பா நாங்கள் நீதிமான்கள் கிடையாது. அவர்களைப் போல அப்பா உண்மை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் இந்த நாள் தொடங்கி ராஜா உண்மையே நாங்கள் பின்பற்றி அப்பா பாவிகளாக இருந்தாலும் எங்கள் பாவங்களை மன்னித்து அப்பா இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசீர்வதித்து உமக்கு கீழ்ப்படுகிற குணாதிசயத்தை உமக்காக அர்ப்பணிக்கிற குணாதிசயத்தையும் அப்பா உண்மை முழுமையாக விசுவாசிக்கிற குணாதிசயம் நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் இருதயத்தில் உண்மை வைத்து முன் அப்பா உண்மை வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செயல்படுத்தும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பிடுங்க. நீரே எங்களோடு எங்களை வழிநடத்த ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. வீட்டில் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே.